இப்பொழுது அதிகாலை 7 மணி. நாங்கள் சாவச்சேரிக்கு முன்றலில் தான் நிற்கின்றோம். இது உலகெங்கும் ஓங்கி எடுத்துக் கொண்டிருக்கிற கணேசன் குரலுக்காக நான் உங்கள் கணேஷ். நிச்சயமாக இந்த காணொலி நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுகின்ற சப்ஸ்கிரைப்ஸ் தான் எங்களுடைய காணொலியின் எதிர்கால வளர்ச்சிக்கு முழுமையாக உதவும். அத்தோடு நாங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் வழங்குகின்ற சப்ஸ்கிரைப்ஷன் மூலம் உதவுகின்ற யூடியூப் வருமானம் அத்தனையும் இந்த பிரதேசங்கள தமிழ் தேசங்கள வாழ்கின்ற உறவுகளின் ஏழைகளின் பசியை ஆற்றுவதற்கும் அவர்களின் துன்பங்கள் துயரங்கள் தீர்ப்பதற்குமான ஒரு 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 உதவியாகத்தான் நீங்கள் வழங்குகிற சப்ஸ்கிரைப் மூலம் பெறுகின்ற வருமானத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். அந்த அடிப்படையில் இது உலகெங்கும் ஓங்கி எடுத்துக்கின்ற கணேசன் குரலுக்காக மீண்டும் ஒரு முறை நான் உங்கள் கணேஷ். வாருங்கள் இந்த காணொலிக்கு போவோம். சாவச்சேரி மருத்துவமனை சம்பந்தமான பேசுபொருள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் இன்று டாக்டர் மருத்துவர் ராமநாதன் அர்ச்சுனன் கொழும்பிலிருந்து தன்னுடைய பதவியை மீண்டும் லீவில் சென்று தன்னுடைய பதவியை மீண்டும் பொறுப்பேற்பதற்காக யாழ்ப்பாணம் வந்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் நிறைய மக்கள் இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய வரவை எதிர்பார்த்து கொண்டு. அந்த நிலையில் நாங்களும் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய காணொலியில் அவருடைய நிகழ்வுகள் இடம்பெறும். தொடர்ந்தும் எங்களுடைய காணொலியை பாருங்கள், உங்களுடைய ஆதரவை தாருங்கள். இலங்கை யாழ்ப்பாணம் சாவகச்சேரிக்கு இன்று கொழும்புக்கு லீவில் சென்ற அர்ச்சுனா தன்னுடைய பதவியை மீண்டும் பதவியை ஏற்பதற்காக இன்று வந்து கொண்டிருக்கின்றார். காலை 8 மணிக்கு அவர் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் 8:45 அப்படித்தான் இங்கே வந்திருந்தார். பெரும்பாலான மக்கள் அவரை காண்பதற்கும் கதைப்பதற்கும் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கும் வீதியோரங்களில் திரண்டு நின்றனர். குவிக்கப்பட்ட போலீசார் திடீரென குவிக்கப்பட்டு மக்கள் கைது செய்வதற்கான ஆயத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதன் போது ஒருவர் கைது செய்யப்பட்டும் இருந்தார். இதன் பின்னணியில் மருத்துவர் தன்னுடைய பணிகளை பதவியேற்றுக் கொண்டிருக்கின்றார். அப்போது அவருடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் திணறுகின்ற நிர்வாகத்தையும் இங்கே படங்களில் நீங்கள் காணலாம். மக்களுக்கு தேவை அமைதியான நிர்வாகம், நீதியான நிர்வாகம். அந்த நீதிக்கு பொறுப்பாக அந்த நீதியான நிர்வாகத்தை ஏற்படுத்த காரணமாக இருந்தவர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவு அலை பெருகிக் கொண்டே இருக்கின்றது. இங்கே வெளியில் முதியவர்கள், சிறுவர்கள், பெண்கள், வயதானவர்கள் என்று பலதரப்பட்டவர்கள் வீதியோரமாக காணக்கூடியதாக இருந்தது. போலீசாரின் அடாவடிக்கு மத்தியிலும் பெருமளவு மக்கள் குவிந்து இருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது. அர்ச்சுனா சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக தன்னுடைய பதவியை மீண்டும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். போலீசார் அவருக்கான எந்தவித கெடுபிடியையும் வழங்கியதாக இதுவரை காணவில்லை. போலீசாரும் அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருந்தார்கள். படப்பிடிப்பாளர்கள், ஊடகவியலாளர்களும் இங்கு பெருமளவு குவிந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. மக்கள் தங்களுடைய கருத்துக்களையும் ஆதங்கத்தையும் இன்று பல்வேறு ஊடகங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்குது. அந்த அடிப்படையில் எமது ஊடகத்துக்கு மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த கருத்துக்களை நீங்கள் இன்னும் சில நொடிகளில் நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு நண்பர்களார் இந்த மக்களுக்காக நேர்மையாக தூய்மையாக பணியாற்றுகின்ற போராட்டம் எந்த சூழ்நிலைக்கு வந்திருக்குது? எங்கட சொந்தங்கள், எங்கட புள்ளிகளே, எங்கட மக்களுக்கான அருகதைகளை, உரிமைகளை அபகரிக்கின்ற, அதை எதிர்த்து போராடுகின்ற, அந்த ஊழலை எதிர்த்து போராடுகின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு பார்த்தீங்களா? இப்போ எங்களுக்கு ஒரு வலியுள்ள இந்த மண்ணின் மைந்தன் ஒருவன் மருத்துவராக வந்து இந்த உண்மைகளை உடைத்து போட்டார். ஆகவே நிரம்பி இந்த சிஸ்டம் இதெல்லாம் முழுக்க மாற்ற முடியும். வடகிழக்கு எப்படி ஒரு புனிதமான ஒரு ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டத்தை, ஒரு அமைப்பை, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை எங்களோட குறுநில மன்னன் வைத்துவிட்டு போனவர். குறுநில மன்னன் எங்கள் தலைவன் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பொருண்மையத்தை, இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் ரூபன், பொருண்மையத்தை இவரையுமே எதிர்பார்க்காமல் நாங்கள் எங்களுடைய வளத்தை பயன்படுத்தி நாங்கள் வாழ்கின்ற அந்த அற்புதமான மற்ற எல்லாத்தையும் மக்களுக்கு காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த மக்கள், அதை அனுபவித்த மக்கள், அப்பேற்பட்ட கள்ளங்கபடமில்லாத ஊழலற்ற உன்னதமான ஆட்சியில் வாழ்ந்திருந்த மக்கள் இன்று ஒரு தசாப்தம், இன்றை பாருங்கள் 2009 புறவிட்டு இன்றைக்கு எத்தனை ஒரு தசாப்தத்தை தாண்டி துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். யாருவன் எப்படி செய்கிறான்னு ஒன்றும் தெரியாமல் இருக்கு. ஆகவே இதுக்கான போராட்டம் தொடரும், ஊழலுக்கான போராட்டம் தொடரும். நாங்கள் களத்தில் நிற்போம். அனைத்து துறையிலும் இங்கே ஒரு நிகழ்ச்சி நிரல். அனைவரும் கொள்ளையடித்திருக்கிறார்கள், அனைவரும் வெளிக்கொணரப்படுவார்கள். இது கூட்டு களவாணிகள். இந்த கூட்டு களவாணிகள் அடையாளம் காணப்படுவார்கள்.
கூட்டு களவாணிகள் மக்கள் முன் நிர்வாணமாக்கப்படுவார்கள். அவற்றை உண்மை நிலையெல்லாம் அப்படியே கொண்டு வரப்படும். அதுக்காக இரவு பகலாக நாங்கள் கடமையாற்றுகின்றோம். இரவு நான் ராத்திரி நித்திர கொண்டது 3 மணி. விடிய எழும்பி அர்ஜுனா 8 மணிக்கு வர்றாண்டா 8 மணிக்கு நான் 7:50 வந்துட்டேன் இங்கே. ஆகவே நாங்கள் கடமையாற்றுவோம். நாங்கள் மக்களுக்காக, மக்கள் இந்த விருப்பங்களுக்காக எங்களால் இயன்ற வரைக்கும் நாங்கள் வேலை செய்வோம். கள்ளங்கபடமற்ற நேர்மையான உண்மைத்துவத்துடன் நாங்கள் மக்களுக்கு இந்த எதிர்பார்ப்பை நிறைவு செய்ய முயற்சி செய்வோம். நன்றி. நன்றி.